அனைவருக்கும் அன்பு வணக்கம். 7 வயதுக்கும் குறைவான குழந்தைகளின் பெற்றோர்களே கவனம். இதை உடனடியாக செய்யாவிட்டால் உங்கள் குழந்தைகளின் ஆதார் கார்டு முடக்கம் செய்யப்படலாம். இதன் முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்திய மக்களின் தனிநபர் அடையாள அட்டைக்கு மிக முக்கியமான ஆவணமாக ஆதார் அட்டைகள் இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கூட ஆதார் அட்டை முக்கியமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் பெற்றோர்களும் விழிப்புணர்வுடன் தங்கள் குழந்தைகளுக்கு ஆதார் அட்டையை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்கிறார்கள். குழந்தைகளை பொறுத்தவரை 5 வயதுக்கு உட்பட்டோருக்கு கருவிழி மற்றும் கைரேகை போன்றவை பதிவு செய்யப்படுவதில்லை. 5 வயதை கடந்த பிறகுதான் கருவிழி மற்றும் கைரேகை ஆதார் மையத்தால் பதிவு செய்யப்படும். இந்நிலையில் 5 வயதை கடந்த குழந்தைகள் தங்கள் ஆதார் அட்டைகளை புதுப்பிக்க தவறினால் அவை பிளாக் செய்யப்பட வாய்ப்புள்ளது என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது UIDAI தெரிவித்துள்ளது. இது குறித்து UIDAI வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியதாவது: பொதுவாக 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு வேண்டுமென்றால் பெயர், வயது, பாலினம், முகவரி, புகைப்படம், பிறப்புச் சான்றிதழ் மற்றும் மொபைல் எண் போன்ற ஆவணங்கள் தேவைப்படுகின்றன. இந்நேரத்தில் குழந்தைகளின் கருவிழி மற்றும் கைரேகை பதிவு செய்யப்படுவதில்லை. ஆனால் குழந்தைகள் 5 வயதை கடந்த பிறகு கருவிழி மற்றும் கைரேகையுடன் புகைப்படத்தையும் புதுப்பிக்க வேண்டும். இதைத்தான் முதல் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பு அதாவது MBU என அழைக்கப்படுகிறது. குழந்தைகளின் 5 முதல் 7 வயது வரையிலான காலத்தில் இந்த ஆதார் புதுப்பிப்பை பெற்றோர்கள் மேற்கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட கெடுவிற்குள் ஆதாரை புதுப்பித்து விட்டால் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. ஒருவேளை 7 வயதை கடந்த பிறகு புதுப்பித்தால் 100 ரூபாய் கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்து கொள்ளலாம். குழந்தைகள் 7 வயதை தாண்டிய பிறகும் ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் அவர்களின் ஆதார் கார்டு முடக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது என UIDAI தெரிவித்துள்ளது. குழந்தைகளின் ஆதார் கார்டில் குறிப்பிடப்பட்டுள்ள மொபைல் எண்ணிற்கு ஆதார் விவரங்களை புதுப்பிக்க கோரி குறுந்தகவல் ஒன்றையும் UIDAI அனுப்பியுள்ளது. இந்த குறுந்தகவல் கிடைக்க பெற்ற பெற்றோர்கள் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தங்கள் குழந்தைகளின் ஆதார் விவரங்களை சேவை மையங்களில் புதுப்பித்து கொள்ளுங்கள். ஒருவேளை ஆதார் கார்டு முடக்கப்பட்டுவிட்டால் பிறகு மீண்டும் புதியதாக ஆதார் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். நன்றி, வணக்கம்.